நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 574 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க அரௌண்ட் நம்ம ஃபியூச்சர்ஸ் தான் 680 தாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு 40 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து 574 முடிஞ்சிருக்குங்களா. ஸோ போஸ்ட் மார்க்கெட்டும் அதே தாங்க 574 தான். ஸோ மார்க்கெட் முடிஞ்சது 574 தாங்க. வந்து ஓப்பனிங் வந்து ஒரு 650 பக்கம் ஓப்பனிங் வரலாங்க. ஸோ அப்படி மார்க்கெட்டில் 650 பக்கம் ஓப்பனிங் வந்தால் இன்றைக்கி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கானது இந்த 800ங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்சைடில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த 800 வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்ட்ராடேக்கு. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குங்க இந்த கீழே இந்த 500ங்க இந்த ரேஞ்ச் இருக்குல்லங்க, இந்த 500 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி க்ளோசிங் இதுக்குள்ளே தாங்க இருக்கும் மார்க்கெட்டு. ஒரு 650 பக்கம் ஓப்பன் ஆகுங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் என்ன பண்ணாலும் பார்த்துட்டுங்க. மேலே வந்துச்சுன்னா இந்த 800 பார்த்து கால் ஆப்ஷனை பார்த்து ரைட் பண்ணிக்கிறாங்க. இல்லை கீழே வந்துச்சுன்னா திரும்பிச்சுன்னா அந்த சைடில் புட் ஆப்ஷனை பார்த்துங்க ஒரு 500 இல்லை 550 கூட பார்த்துக்கிட்டுங்க மார்க்கெட் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி எக்ஸ்பெரி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஸில் தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டுனா இதுவும் இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பனிங் தாங்க வரும். 58,000 இந்த ரேஞ்சில் தாங்க ஓப்பனிங் வரும். அப்படி ஓப்பனிங் வந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு நல்ல சப்போர்ட்டுங்கிறது இந்த 500க்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டுங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 16Kங்க. ஸோ 60,000 வச்சுக்கிட்டுங்க அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போல்லாம் லோ வந்துட்டு திரும்புதோ அப்போலாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. நான் எல்லாமே நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. கீழே வர மாதிரி வருங்க, உடனே திரும்பி மேலே போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெட்டருங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 60K வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் தாங்க இருக்குது. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே தாங்க நியூ ஆல் டைம் ஹை வரதாங்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000ங்க. 14,000 வச்சுக்கிட்டுங்க அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃபில் அட் த மணியோ இல்லை அவுட் ஆஃப் த மணியோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இந்த மணி போக வேண்டாங்க, ஏன்னா இந்த மணி பண்ணிங்கன்னா ரிஸ்க் இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மிட் கேஃப்க்கு சேம் இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இந்த 400 இந்த லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் கேதாங்க நியூ ஆல் டைம் வரதான் பார்ப்போம். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எப்போல்லாம் மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்புதுங்களோ அப்போலாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நியூ ஆல் டைம் முடிச்சுட்டு போகிறப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறத விடுங்க, கீழே எப்போ வந்துட்டு திரும்புதோ அப்போலாம் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓயில் அப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் ஓஐ இருக்கா பாருங்க. ஓஐயும் பாருங்கள் நம்மளோட லெவலில் தான் சப்போர்ட் இருக்கான். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 700 இருக்கானுங்க. இருந்தாலுங்க இன்றைக்கி வந்து ஒரு 650 பக்கம் மார்க்கெட் ஓப்பன் வச்சுறாங்க. திரும்ப 700 வரை பார்க்குங்க. அப்படி 700 இருந்துச்சுன்னா இதில் ஓஐ வந்து உடைய பார்க்குங்க. திரும்ப பில்டு வந்து பார்த்தீங்கன்னா 800 பில்ட் ஆவானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 800 இந்த ரேஞ்சு இல்லை இதுக்கு மேலே இருந்துக்கிறது சேஃபுங்க. டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் 500 ஓகே தான், இந்த ரேஞ்சில் இருந்துக்கிறது சேஃபாக இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க. இன்றைக்கி எப்படி ஓப்பனிங் ஒரு 650 இந்த ரேஞ்சில் ஓப்பன் வந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு பையிங் வந்துச்சுன்னா 700 பிரேக் ஆகுங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 800 ஓஎல்லாம் அதிகமாகும். இதை வச்சு நம்ம ஹையில் வச்சு செல் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தோம்னா போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு கொண்டு போய் தெளிவாங்க எண்ட் ஆஃப் டே. ஸோ பார்க்கலாங்க மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணால் பார்த்துட்டுங்க. அதுக்கு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாங்க. நான் லைவ் பாருங்கள், லைவ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.